சாத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரிய நெல்லிக்காயில ஊறுகாய் செய்ய போறோம். இது பழைய கால முறைப்படி பெரிய அளவுக்கு நெருப்பெல்லாம் யூஸ் பண்ணாம, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாம, ஆர்டிஃபிஷியல் கலர் போடாம இதை செய்ய போறோம். இது வந்து பெரிய நெல்லிக்காயில விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த வெஜிடபிளை யூஸ் பண்ணி எப்படி ஊறுகாய் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல ஒரே 1 கிலோ பெரிய நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊறுகாய் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இதை கழுவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேனில் கூட கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். கடுகு ஒரு 25 கிராம் எடுத்து நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுக்கணும், நல்லா பொரியணும். அது பொடின்னு பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஊறுகானாலே வெந்தயம் தான். அந்த வெந்தயத்தையும் நல்லா நம்ம அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 தான் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண போகிறோம். அடுத்து இந்த மசாலா செய்கிறதுக்கு 50 கிராம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு 30 கிராம், அப்புறம் அரைச்சி வச்ச கடுகு பொடி, அரைச்சி வச்ச வெந்தய பொடி, இந்த 4ஐயும் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா நம்மளோட ஊறுகாய் மசாலா ரெடி ஆயிடுது. இதில் மிளகா பொடிங்கிறது தனி மிளகா பொடி, நம்ம மார்க்கெட்லலாம் வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கலராக இருக்கிற மாதிரி மிளகா பொடியாக இருந்தால் உங்களுக்கு ஊறுகாய் நல்லா கலராக வரும். இப்போது நான் ஒரு கண்ணாடி ஜாடி வச்சுருக்கேன். இதில் நான் உங்களுக்கு எப்படி ஊறுகாய் அடுக்கணும்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 150 கிராம் உப்பு இதுக்கு வேணும். இந்த உப்பை வந்து நம்ம 4ஆக பிரிச்சுக்கிட்டு உப்பு பாதி நெல்லிக்காய் அப்படி லேயராக போட போகிறோம். ஸோ இந்த கழுவி காய வச்ச நெல்லிக்காவை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். ஸோ உப்பு கொஞ்சம், நெல்லிக்காய் கொஞ்சம், இந்த மாதிரி லேயர் பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஊறுகாயில் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போட போகிறதில்ல. ஸோ அதனால் மெயின் ப்ரிசர்வேட்டிவ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லுப்பு தான். கல்லுப்பு வந்து பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போல்லாம் சேர்த்துற மாதிரி வினிகரோ இல்லை எந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ முதல் தடவை ஊறுகாய் போட போகிறேன்னு நினைக்கிறவங்க கூட தைரியமாக இதை செய்யுங்க. ரொம்ப சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க பயப்படாமல் இதை பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். பாருங்கள், 4 லேயராக ஈஸியாக அடுக்கிடலாம். இது எதுக்கு இப்படி அடுக்கிறோன்னா கலக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக உப்பு நெல்லிக்காய் இப்படி மாற்றி 4 லேயராக அடுக்கியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த பொடி நம்ம 4 பொடி கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், வெந்தய பொடி, கடுகு பொடி, இந்த 4ஐயும் மிக்ஸ் பண்ணதை இது மேலே போட்டுடுறோம். இதுக்கும் நம்மளுக்கு எண்ணெயில் போடுறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை. ஜஸ்ட் இந்த பொடியை இந்த மேலே போடுறீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இது அடுக்கி இருக்குதுன்னு. நான் இன்றைக்கி கண்ணாடி பாட்டிலில் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாடியில் கூட பண்ணுங்கள், இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்னால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. நான் இப்போ 1 கிலோ நெல்லிக்காயில் பண்ணுறதுனால உங்களுக்கு பாட்டில் சின்னதாக இருக்குது, நான் கையில் எடுத்து கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் அளவு ஜாஸ்தியாக போடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மரக்கரண்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வேண்டாம், நல்ல ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா போதும். இப்போது நான் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லெண்ணெய், நல்ல நம்மளுக்கு செக்கு ஆட்டின நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லது. பச்சை நல்லெண்ணெய் அதை அப்படியே நம்ம உள்ளே ஊற்றி இன்னொரு தடவை குலுக்கி வைக்கிறோம். அவ்வளோதான், நெல்லிக்காய் ரெடி ஆயிரும். பாருங்கள் 3 நாள் கழித்து என்ன ஆகுதுன்னு. இது நான் 3 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருந்த ஊறுகாய் இது. இதில் பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே ஏறி வந்துடும். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். 3 நாள் கழித்து எண்ணெய் மேலே வந்துடும், கீழே வந்து இந்த காயெல்லாம் கீழே இறங்கிடும். நல்லா நாளாக உங்களுக்கு நல்லா சாஃப்டாகி உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிரும். பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, இன்றைக்கி பண்ணதும் 3 நாளுக்கு முன்னாடி பண்ணதும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்லெண்ணெயோட வாசத்தோட சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.